ஹலோ கைஸ், ஓலா ஃபாஸ்ட் சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சுங்க. அந்த மெட்டல் பாக்ஸில் இருந்து உள்ளே இருக்க கோர் எக்யூப்மெண்ட் தான். இதுதான் ஓலா சார்ஜரு. லெஃப்ட் ரைட்டில் ஸ்க்ரூஸ் இருக்கும் அந்த ஓலா பாக்ஸில். அந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க டாப் போர்ஷன் வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே உங்களுக்கு சார்ஜோட ஃப்ரண்ட் சைடு இங்கே இப்படி எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கனெக்டருமே ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை கமுத்தி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த நாலு ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சார்ஜரை நீங்கள் தனியாக வெளியே எடுத்துக்கலாம். நம்ம வண்டியில் போடக்கூடிய போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணணும். இந்த பிஆர்சிடி பிளக்கை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிங்கன்னா 3 ஒயர் வரும். அதுவும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அதுலேருந்து நீங்கள் அந்த ஓட்டை மூலயமா வெளியே எடுத்துக்கலாம். இந்த சார்ஜரை ஃபுல்லாக அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸை நீங்கள் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் எப்படி கனெக்ஷன்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கனெக்டர் வந்து மூவிங்க்கு சூட் ஆகாது. மூவ் ஆச்சுனாவே இந்த கனெக்ஷன்லாம் லூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த ஒயர் பெருசாக இருக்கிறனால இதோட கனெக்டர் நான் எடுத்துகிட்டு, கனெக்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறனால உங்களுக்கு பவர் சப்ளை லைவாக போகும் நீங்கள் சார்ஜ் போடும்போது. ஸோ நான் வந்து இது ரெண்டுமே சால்ட்ரிங் பண்ணி ஹீட் பண்ணால் உருகும் ஒரு டேப்பு. அந்த டேப்பு போட்டு நான் சால்ட்ரிங் பண்ணி இன்சுலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி போட்டதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வரலைங்க. உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருப்பாங்க இந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து ரெட் கிரீன் மாறி மாறி எரியும். அப்படி இருந்துச்சுன்னா இன்புட் வோல்டேஜ் பத்தல ஆர் இன்புட்டில் வந்து ஏதோ அப்நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பிளக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு இடத்துல ஸ்டேஷனரியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த பிளக்குமே உள்ளே லூஸ் ஆகுது. இப்போ இந்த பிளக்கை நான் மாற்றிடுவேன். இதுவும் டெம்பரவரியான ஒரு கனெக்ஷன் தான். உள்ள இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள டை போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரெட் பிளாக் ரெண்டு ஒயருமே உள்ள போர்டில் கனெக்ட் ஆகுதுங்க. அதோட ஃபோட்டோவும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அங்கே ஒரு கனெக்டர் இருக்குது. அந்த கனெக்டர் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை. நானும் தேடி பார்த்தேன் நிறைய கடையில். எல்லா ஷாப்லையுமே இந்த மாதிரி கனெக்டர் தான் கிடைக்குது. பட் இதோட சைஸ் வந்து அதிகங்க. ஸோ இது வந்து அந்த இடத்துல சூட் ஆகலை. சின்ன கனெக்டராக அந்த ஒயர்லேருந்து கொஞ்சம் சின்ன கனெக்டராக நமக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு கனெக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஜாயின் போட்டுட்ருக்க தேவையில்லை. டேரெக்டாகவே ஒயரை கட் பண்ணி உள்ளே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெளியெல்லாம் எக்ஸ்போஸ்டாக இருக்காது ஒயரு. இந்த மாதிரி சார்ஜர்ஸ் தான் ஓலா வந்து ஹைதராபாத்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ்னு சொல்லி. இதில் இந்த பஸ் பாரும் இந்த பிளக்கும் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டேஷனரியாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் சூட் ஆகும். பாக்ஸ் மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இதே பாக்ஸ் நீட்டாக தான் இருக்குது. நம்ம இப்படியே கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். பெருசாக வெயிட்டும் ஒன்றும் இல்லை. இது மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது. இந்த மாதிரி ஒரு கனெக்டர் சின்னதாக வாங்கி லைவ் ஒயரையும் நியூட்ரல் ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி கனெக்டரில் போட்டு டேரெக்டாக உள்ளேயே போட்டுருங்க. ஈஸியாகவே இருக்கும். அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும். லூஸ் கனெக்ஷன்ஸ் எங்கேயுமே வராது. ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிஐஒய் எல்லாம் பண்ணாதீங்க. நல்லா இல்லது. 672 பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே இந்த சேனலில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி டிராவல் வீடியோஸ் போட போகிறேன். இதே மாதிரி சப்போர்ட் அதுக்கும் கொடுங்க. ப்ளஸ் லாங் டேர்ம் ரிவ்யூ, யூசர் ரிவ்யூ வண்டி கிடச்சிதுன்னா நான் போடுறேன். நல்ல யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸாக நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வண்டி ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் என் வீடியோஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் லாங் டேர்ம் ரிவ்யூவாக. ஸோ அதே குவாலிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் லேட் ஆகுது லாங் டேர்ம் ரிவ்யூ வீடியோஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.